நம்ம ஞானசேகரன் சம்பந்தப்பட்டது ஒரு தனி நபராக செய்திருப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இதற்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கூட தெரியும். கேமரா ஓப்பனாக நீங்கள் சொல்லுவீங்க, நான் கூட சொல்லுவேன். பட் அது ஆதாரப்பூர்வமாக ஒன்றும் நிரூபிக்கப்படலன்றதால அப்படியே தெரிஞ்ச ரகசியத்தை எல்லாரும் தெரியாத மாதிரியே அப்படி ஆக்ட் பண்ணுறோம். அப்படி இப்போ இதுக்கு ஆனால் மெயினாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது திமுக தான் பின்னணின்ற மாதிரி நம்ம பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் திமுக காரன், அவன் அதிமுக காரன் கூட சேர்ந்துருப்பான். அவன் இப்போ நீ என்ன இது, அவன் வீட்டில் போய் எல்லாரும் சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க. அப்போ அவன் எது செஞ்சாலும் அவங்களுக்கு கூட நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் ஒரு 100 பேருக்கு சோறு போடுறான்னு வச்சுங்க. ஏதோ ஒரு கலைஞர் பிறந்தனால, அந்த பிறந்தனால, அவங்க கட்சி தலைவர் ஸ்டாலின் பிறந்தனால 100 பேர் சோறு போடுறான்னா அவங்க கூட அதிமுக காரனை சேர்ந்து நிற்பான், இல்லை கம்யூனிஸ்ட்காரன் நிற்பான், திமுக காரங்க தானே நிற்பாங்க. அப்போ திமுக நபர்களோடு பழகிறதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. இப்போ இந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு சார்? இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? என்னென்ன நடக்க போகுது அடுத்து? இதனால திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி. இல்லை, திமுகவுக்கு பின்னடைவுன்னா இப்போ அவங்க இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஜிஜிபி, அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமாகாது. அப்போ இல்லை, மேபி ஞானசேகரன் தண்டனை குறைக்கப்படலாம்.